தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட எஸ்ராவை பற்றி கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மக்கள் குறிப்பாக பாபிலோனில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த காலத்திலே தேவன் எஸ்ராவை எழுப்பினார். எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வாசிக்கிறோம். யூத மக்கள் பாபிலோன் ராஜாக்களால சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாக்களுக்கு பிறகு வந்த பெர்சிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய ராஜாக்களை துரத்தி விட்டார்கள். கர்த்தர் பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் இருதயத்தை ஏவினபடியினாலே கோரேசு எருசலேம் தேவாலயத்துக்கு கட்டுவதற்கு என்னையெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் கொடுக்க முன்வந்தார். அர்த்தசஷ்டா ராஜாவின் காலத்தில் செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா இவர்கள் மூலமாக 3 குழுக்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமிலே எஸ்ரா தாழ்மையோடு கூட ஜனங்களுடைய பாவங்களுக்காக உபவாசித்து அழுது ஜெபிக்கிறவனாய் தாழ்மையுள்ளவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். புறஜாதி மக்களோடு ஐக்கியம், திருமண உறவுகள் இருந்து யூத மக்களை சுத்திகரித்தார் எஸ்ரா. எழுப்புதல், மறுமலர்ச்சி தேவனோடு உள்ள தனிப்பட்ட ஐக்கியத்தின் மூலமாய் வருகிறது என்பதை எஸ்ராவின் வாழ்க்கை மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். எஸ்ராவின் தைரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. எஸ்ரா பாபிலோன் ராஜாங்கம், பெர்சிய ராஜாங்கத்திலிருந்து பிரயாணமாய் வரும்பொழுது அந்த ராஜா கொடுத்த இராணுவத்தை நம்புகிறதை விட பிரயாணத்திலே பாதுகாப்புக்காக தேவனை நம்பியிருந்தான் என்று வாசிக்கிறோம். பல எதிர்ப்புகள் வந்தது எஸ்ராவுக்கு. எருசலேம் அந்த யூத தேசத்திற்குள்ளேயே பல மக்கள் எஸ்ராவை எதிர்த்தார்கள். ஆனாலும் கூட தைரியமாக இருந்து எஸ்ரா தன் சேவையை செய்து முடித்தான். நமக்கு கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உங்களை பயன்படுத்துவார். உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.